கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரிதான கிருபையினாலே 2026 ஆண்டு 6 மாதங்களை முடித்து, சொல்லப்போனா வருஷத்தின் பாதியை கடந்திருக்கிறோம். மீதின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு 6 மாதத்திற்கு நேராய் நாம் காத்திருக்கிறோம். அதனுடைய துவக்க மாதமாய் இந்த ஜூலை மாதமாய் நான் பார்க்கிறேன். உங்களை உற்சாகப்படுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். கடந்த 6 மாதங்கள் ஒரு சோர்வு, பலவீனம், பயம், திகில், வருஷத்தின் பாதி மிகப்பெரிய போராட்டத்திலும் உபத்திரவத்திலும் கடந்து போயிருக்கிறதா? ஒரு நம்பிக்கையோட காத்துருங்க. வருஷத்தின் மீதி பகுதி என்று ஒன்று சொல்லி இருக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் ஒருவேளை உங்களுக்கு திருப்திகரமா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த செகண்ட் பார்ட், அதாவது 2026 அடுத்த பகுதியாகிய 6 மாதங்களை கர்த்தர் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அதற்கு அடையாளமாய் இந்த ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியாய் 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக முறை இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் இதனுடைய ரகசியங்களை இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த வேத பகுதியினுடைய கடைசி வார்த்தையை பாருங்க. பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். உன் தேவை எதுவோ, உனக்கு அவசியம் எதுவோ, அல்லது நீ எதிர்பார்க்கிறது எதுவோ அது நடக்கும் என்பதை தான் இந்த வாக்குத்தத்தம் குறிக்கிறது. ஆகவே இந்த ஜூலை மாதம் உங்கள் எதிர்பார்ப்பின் பள்ளத்தாக்கு, அல்லது ஆசை, விண்ணப்பம், வேண்டுதல், தேவை என்கிற பள்ளத்தாக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் என்னோடு கூட ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? நான் இந்த சம்பவத்தை, இந்த சூழ்நிலையை உங்களுக்கு சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நேரம் இருக்கும் என்று சொன்னால் இதே 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் அமர்ந்து நிதானமாய் நீங்கள் தியானிப்பது நல்லது. இந்த பகுதியிலே இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதாவது ஆகாபின் குமாரனாகிய யோராம் என்கிற இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சில வசனங்கள் விளக்கிவிட்டு அவனுடைய சூழ்நிலையை குறித்து சொல்லுகிறது. என்ன சூழ்நிலை? அவன் தகப்பனாகிய ஆகாப் இருக்கிற வரைக்கும் அமைதியாயிருந்த அந்த மோவாப் ராஜா, அவன் தகப்பன் ஆகாப் இறந்து விட்டான் என்று தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான்? இந்த யோராமுக்கு விரோதமாய் கலகம் பண்ணிட்டான். அப்ப இவர் என்ன பண்றார்? இந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்யறதே தெரியலையே. ஆகவே யூதாவின் ராஜா யோசபாத் இடத்துல போய் உதவி கேட்கிறார். சரி, கண்டிப்பா நான் உன் கூட வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த யோசபாத் எந்த வழியா போலாம் கேட்டா ஏதோமின் வழியா போலாம். இப்ப 3ஆவதா ஒரு ராஜா வராரு, ஏதோமின் ராஜா. இப்ப பாருங்க, 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம், அடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், இன்னொன்னு ஏதோமின் ராஜாவாகிய 3 பேரும் யாருக்கு விரோதமா? இந்த மோவாபுக்கு விரோதமா கிளம்பி போறாங்க. தீவிரமா போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க போறதுக்கு செலக்ட் பண்ணது ஏதோமின் வனாந்திரமான பாதை, ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த பாதை. நீங்கள் இந்த வசனத்தின் இன்னொரு பகுதியை, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது, ஆனாலும் அவர்கள், நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு வைக்கிறேன். ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கிறோம். தனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே பிரிந்து கிடக்கிற ராஜ்யங்கள் யார் யாருங்க? யூதாவும் இஸ்ரவேலும் பிரிஞ்சு கிடக்கிற ராஜ்யங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஹெல்ப்புக்கு இன்னொரு ராஜாவும் வந்தாச்சு. இதை விட மகிழ்ச்சி வேற என்ன வேணும்? சாதனை வேற என்ன வேணும்? சோ இவங்க ஒன்று சேர்ந்து புறப்பட்டு போறாங்க. காரியம் வாச்சுதான் பார்த்தா இல்ல, நேர் ஆப்போசிட்டா இங்க நடக்குது. என்ன நடக்குது? 7 நாள் சுற்றி திரியிறாங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி. அந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ஏன் இந்த சூழ்நிலை? சில நேரங்கள்ல நாம எல்லாம் சாதகமா நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு ஏற்றது போல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை?
ஏன் பிரச்சனை? எதுக்கு பிரச்சனை தெரியுமா? இது என் மாம்ச பலத்தினால் நடக்கவில்லை. இந்த 3 ராஜாக்கள் ஒன்று கூடிக்கொண்டதனால் நடக்கவில்லை. கர்த்தர் அங்கு கிரியை செய்ய வேண்டும். அதற்கான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். என்ன ஏற்படுத்துறாரு? தண்ணி இல்லை. சரி, ஒற்றுமையினால தண்ணியை கொண்டு வந்துட முடியுமா? ஒரு மிகப்பெரிய வனாந்தரமான இடமாச்சே, என்ன செய்யலாம் அப்படின்னு பதறி துடிக்கும் பொழுதுதான் ஒரு யோசனை வருது. இப்படியே போனா என்ன? கடவுளை நோக்கி வேண்டிக்கிறான். ஐயோ, என்னை நம்பி வந்த இந்த 3 ராஜாக்கள், இந்த 2 ராஜாக்களையும் சேர்த்து இந்த வனாந்தரத்துல கொல்றதுக்கா, சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்கறதுக்கான் புலம்பி தவிக்கிறான். தவிச்சுட்டு கேட்கிறான். இஸ்ரவேல் ராஜா யூத ராஜாவை பார்த்து கேட்கிறான், யூதய ராஜாவை பார்த்து கேட்கிறான், என்னவா இங்க நம்ம விசாரிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லையா? பாருங்களேன், பிரச்சனை வரவோத்தான் யார் இல்லையான்னு தேடுது. ஊழியக்கார் இல்லையா, பாஸ்டர் இல்லையா, தீர்க்கதரிசி இல்லையா, இருந்தா ஏதாவது சொல்லுவாரே. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கறவங்க நிறைய பேரு அப்படிதான் இல்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது, குடிக்க தண்ணி இல்ல. அப்பதான் தீர்க்கதரிசியை தேடுறோம். தேடின உடனே அப்போ இந்த தீர்க்க தரிசனத்துல பழகின அல்லது தீர்க்கதரிசியோடு வாழ்ந்து கொண்டது அந்த யோசபாத் ராஜா, அவன் சொல்றான், இங்க எலியாவின் உடன் ஊழியன் எலிசா இங்க இருக்கிறாரு, அவரிடத்துல போய் விசாரிப்போம். நான் நேரடியாக உங்களை செய்திக்கு நேராக கொண்டு வந்தேன். அங்க ஒரு சில கான்வர்சேஷன்லாம் நடக்குது, அது மிக ஒரு ஆழமான சத்தியம். அது வேற ஒரு டாபிக் நேரம் நம்மளை கொண்டு போவோம். ஏன் இந்த தடை வந்தது அல்லது எதினால் இது நடந்தது என்று டிஃப்ரெண்ட் வேல நம்மளை கொண்டு போகும். ஆனால் இப்ப தண்ணி கிடைக்குமா கிடைக்காது, அதான் பிரச்சனை. தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சதா இல்லையா? இதற்கு ஊழியக்காரன் சொன்ன, தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனை என்னன்னு பார்த்தா, எலிசாவின் இடத்துல வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த எலிசா கொடுக்கிற ஆலோசனை என்ன? என்னோடு கூட அதே 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சொல்றான். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். முதலாவது ஆலோசனை பாருங்க, மழை இல்ல. அடுத்த வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். பிறகு என்னத்துக்கு நான் வாய்க்காலை வெட்டணும்? வாய்க்கால் என்றால் என்ன? பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணியை சீர்படுத்துவதற்கு வாய்க்காலை வெட்டணும். இங்கதான் வறட்சி, இங்கதான் ஒரு சொட்டு தண்ணி இல்லையே. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நம்புகிறதற்கு ஏதுவல்லாத சூழலிலே நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. இதுதான் முதல் ஆலோசனை. இந்த ஜூலை மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அதற்கு நீ என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு ஆயத்தமாகணும். விசுவாசம் எதை குறிக்கிறது? மழையே இல்லைனாலும், சொட்டு தண்ணி இல்லைனாலும் வாய்க்கால்களை வெட்டுவதற்கு பேருதான் விசுவாசத்தோடு ஆயத்தமாவது. ஓகே, நான் விசுவாசத்தோட ஆயத்தமானா நடந்துருமா? இன்னைக்கு நைட்டே மழை பெய்யுமா? ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாய்க்காலை வெட்டுங்க, நைட்டு ஃபுல்லா மழை பெய்யும், விடிய விடிய மழை பெய்யும் சொன்னா நம்பி இருப்பாங்க. ஆனா அங்க சொல்லிட்டாரு, நீ வாய்க்காலை வெட்டு, காற்றையும் காண மாட்ட, மழை. இது என்ன அர்த்தம்? நீங்கள் நினைத்து பார்க்காத வித்தியாசமான வழியிலே கர்த்தர் பள்ளத்தாக்கை நிரப்ப போகிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. வசனம் சொல்லி இருக்குதுங்களா? 100க்கு 100 உண்மை இல்லைங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோட ஆயத்தமாகணும். அவருடைய வழிக்காக காத்திருக்கணும். காற்றையும் காண மாட்டோம், ஆனாலும் உன் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றேன், ஐயோ, இவ்வளவு பெரிய கடன், இவ்வளோ பெரிய குழப்பம், இவ்வளோ பெரிய பலவீனம் உனக்கு தயா பெருசு. உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு இது அற்ப காரியம். உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் இந்த மாதம் நிரப்பப்படுவது உன் தேவனாகிய பார்வைக்கு, கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பார். சொல்லிட்டு மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு. நான் இங்கே உங்களுக்கு ஒரு 3 ஆலோசனை தான் கொடுக்க விரும்புகிறேன். 1, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சாதகமாய் நம்புகிறதற்கு ஏதுவாய் இல்லாத நேரத்திலும் நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு ஆயத்தமாகணும். அதுதான்
வாய்க்கால்களை வெட்டுவது. அடுத்தது, காற்றையும் அல்ல மழையும் காணல, ஆனாலும் தண்ணீர் நிரப்பப்படும் என்றால் என்ன அர்த்தம்? நம் நினைவுகளை விட்டு, நம்முடைய சுய யோசனையை விட்டு, சுய ஆலோசனைகளை விட்டு தேவன் கொடுக்கிற ஆச்சரியமான பாதைக்கு, ஆச்சரியமான வழிக்கு காத்திருக்கணும். மூன்றாவது ஒண்ணு சொல்லட்டுமா? அவருடைய நேரம். எது பாஸ்டர் அவருடைய நேரம்? அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரம். பலி செலுத்தப்படும் நேரம்னா என்ன அர்த்தங்க? அது கர்த்தரை கனப்படுத்துகிற நேரம், கர்த்தரை சந்திக்கிற நேரம், கர்த்தரை தேடுகிற நேரம். அப்ப என்ன நடக்குமா? 7 நாள் சுற்றி திரிந்து காணப்படாத அந்த தண்ணீர், அந்த நேரத்திலே ஏதோம் தேசம், அது என்ன தேசம்? வனாந்திர தேசம். வனாந்திரத்திலிருந்து நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அந்த கசப்பிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து இதோ தண்ணீர் புறப்பட்டு வந்து தேசம் முழுவதையும் நிரப்பிச்சு. இதே போலதான் இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, என் பள்ளத்தாக்கு நிரப்பப்படுமா? என் தேவைகள் சந்திக்கப்படுமா? என் வியாதி மாறுமா? என் கடன் மாறுமா? என் தரித்திரம் மாறுமா என்று வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற 3 ஆலோசனை. முதலாவது ஆலோசனை, விசுவாசத்தோடு ஆயத்தமாகுங்கள். 2வது ஆலோசனை, நிச்சயமாய் காரியங்கள் நடக்கும், என் யோசனைகளின்படி அல்ல, அவருடைய ஆச்சரியமான யோசனையின்படி, ஆச்சரியமான திட்டத்தின்படி நடக்கும் என்று விட்டுவிடுங்கள். கடைசியாய் அவருடைய நேரம், அவருடைய நேரம், அந்தி பலி செலுத்துகிற அவருடைய நேரத்திற்காக காத்திருங்கள். இதோ காலமே பலி செலுத்தப்படுகிற நேரத்திலே தேசத்திலே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. நீங்கள் மீதமுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் குடித்து திருப்தி அடைந்தார்கள். 7 நாள் விடாய்த்து போயிருந்தவங்க இந்த நேரத்துல சத்துரு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அட, பயங்கர பராக்கிரமசாலியன் தோத்து போயிருப்பான்பா, நிக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் அங்கு ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை மோவாபியரின் மேலே கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில பள்ளத்தாக்கு இந்த மாதம் தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆசீர்வாதம் என்கிற தண்ணீர், நன்மை என்கிற தண்ணீர், சுகம் என்கிற தண்ணீர், சமாதானம் என்கிற தண்ணீர், செழிப்பு என்கிற தண்ணீர், ஐஸ்வர்யம், கனம், கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை என்கிற தண்ணீரால் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்பட போகிறது. இதுவரையிலும் சோர்ந்து போயிருக்கிறாயோ? இதுவரையிலும் கண்ணீரோடு இருக்கிறாயோ? நடக்கிறது என்னதென்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாயோ? இந்த மாதம் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறேன். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்க நல்ல தகப்பனே, அன்றைக்கு அப்பா இஸ்ரவேலின் ராஜா யோராம் தன் வாழ்க்கையில சந்தித்த அந்த வறட்சி, அந்த ஏதோம் என்கிற வனாந்தரம், அந்த யுத்த வீரர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் இராணுவத்திற்கும் குடிக்க தண்ணீர் இல்லாத ஒரு இக்கட்டான சூழல் மாறும்படி கர்த்தர் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்பினது போல இன்றைக்கும் திக்கு திசை தெரியாமல் நம்பிக்கை இழந்து வேதனையோடு காத்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுவதாக. இந்த ஜூலை மாதம் என் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆயத்தப்பட, தன் எண்ணங்களை அல்ல, தன் திட்டங்களை அல்ல, தன் தீர்மானங்களை அல்ல, நான் நினைக்கிறதற்கும் மேலாய் கிரியை செய்ய அவருக்கு அது அற்ப காரியம் என்று நம்பி கடைசியாய் ஆண்டவரே உமக்கான நேரத்தை உமக்கு கொடுத்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவனமாய் நீர் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். என கண்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இப்படிப்பட்ட வாக்குத்தத்த செய்திகள் அல்லது வேதாகம துணுக்குகள், பிரயோஜனமான காரியங்கள் உங்களுக்கு தேவை என்றால் நம்முடைய ஜயன் மீடியா மீஞ்சூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை இதிலே பதிவிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.